தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 8வது மாதத்தின் 2வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வசனத்தோடு வார்த்தையோடு உங்களை சந்திக்க செய்த தேவாதி தேவனுக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையினாலே ஒவ்வொரு வாரமும் நம்மை நிரப்புகிறார். நம்மை ரட்சித்த ஆண்டவர் நம்மை வழிநடத்த தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க செய்ய அவர் ஆர்வமாக இருக்கிறார். அவருடைய முகத்தின் சாயலால் நாம் திருப்தியாக ஆயத்தமாக பரிசுத்தாவியை நமக்கு உதவி செய்து நம்மை நடத்துவாராக. இந்த கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்கள் மத்தியிலே கர்த்தரை நிறுத்தினபடியால் கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். இந்த நாளுக்குரிய செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 67ஆம் சங்கீதத்துள்ள முதல் 2 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 67ஆம் சங்கீதம் முதல் 2 வசனம். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை நேரத்தில் உம்முடைய திருவாய் மொழிகளை கேட்க உம்முடைய முகத்தின் சாயலால் நாங்கள் திருப்தியாக உம்முடைய முகத்தின் பிரகாசம் எங்கள் மேல் பிரகாசிக்க ஆண்டவரே எங்களை நடத்தியிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மண்ணான மனிதர்களாகிய எங்களை ஆண்டவரே கிருபையினாலே தெரிந்து கொண்டு உம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தாலே கழுவி ஆண்டவரே உமக்கு முன்பாக நிற்கிற உன்னதமான பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. உம்முடைய மகிமைக்குள்ளே எங்களை சேர்த்து கொண்டீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உம்மை தரிசிக்க, உம்மை பார்க்க, உம்மோடு இணைந்திருக்க எங்களுக்கு உதவி செய்தபடியால் ஸ்தோத்திரம். வார்த்தையாகிய இயேசு எங்கள் மத்தியில் இருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையினால் எங்களை திருப்தியாக்குங்க. பரிசுத்த ஆவியான எங்களை ஆளுகை செய்து நடத்துங்க. பரலோக பிதா உங்களுடைய பரலோக சித்தத்தை எங்களுக்குள்ள நிறைவேற்றுவீராக. திரியேக தேவனுடைய நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு உங்களுடைய சமுதிரம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, எல்லாவற்றும் பரிசுத்த பாத்திரம் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்த இந்த சங்கீதம் ஒரு ஜெபமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரனுடைய ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தில் அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். அந்த தேவனுடைய முகம் நம்ம மேல பிரகாசிக்கும் பொழுது என்ன நடக்கும்? அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதத்துக்காக பலர் பல காரணங்களை காண்பித்து ஆண்டவரை ஜெபிக்கிறாங்க, கேட்கிறாங்க, ஆசீர்வாதத்துக்காக முயற்சி செய்கிறாங்க, நல்லதுதான். ஆனால் சங்கீதக்காரனுடைய ஜெபத்தின் அடிப்படையில் தேவனுடைய முகம் நம்ம மேல பிரகாசித்தாலே நமக்கு ஆசீர்வாதம் வந்துடும் அப்படிங்கிறார். அது மிக மிக மறுக்க முடியாத மிகப்பெரிய உண்மை. தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கிறது. முதலாவது தேவனுடைய முகம் நம்ம மேல் பிரகாசிக்கும் பொழுது தேவனை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது அவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கிறது. மூன்றாவதாக நம்மை சுற்றியுள்ள மக்கள், நாம் வாழ்கிற சமுதாயம் ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்கிறது. விடுதலை என்றால் என்ன, விடுதலை எங்கிருந்து வருகிறது என்பதை அறிந்து கொள்கிறாங்க. நான்காவதாக தேவனுடைய வழியை அது அறிவதற்கு ஏதுவாக அமைகிறது. ஆண்டவருடைய முகம் நம்ம பிரகாசிப்பதனால் 4 காரியம் இந்த வசனத்தின்படி நடக்கிறது. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது அவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்குது. மூன்றாவது நம்மை சுற்றியுள்ள மக்கள், நாம் வாழ்கிற இந்த சமுதாயம் ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்கிறது. நான்காவதாக தேவனுடைய வழியை அது அறிய ஏதுவாக இருக்கிறது. இந்த ரகசியத்தை புரிந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க செய்யுங்கப்பா, உங்களுடைய முகம் எங்கள் மேல பிரகாசிக்கட்டும். இது எவ்வளவு ஒரு உன்னதமான அனுபவம், எவ்வளவு கருத்தான ஒரு ஜெபம். எலியா என்போ நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் கருத்தாய் ஜெபம் பண்ணினார். இது ஒரு கருத்தான ஜெபம். ஜெபம் அநேக விதங்களில் செய்கிறாங்க. ஆனா இந்த சங்கீதக்காரனுடைய ஜெபம் மிக வித்தியாசமாக ஆழமுள்ளதாக இருக்கிறது. இந்த ஜெபத்தினாலே தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்குது, ஆசீர்வாதம் கிடைக்குது. தேவன் நம்மையில் பிரகாசிக்க இன்றைக்கு நாம் என்ன செய்யணும்? இன்னும் தேவனுடைய முகம் நம்ம பிரகாசிக்கும் போது என்னென்ன நடக்கும்? சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 5வது வசனப்படி நமது முகம் வெட்கத்துக்கு விலக்கப்பட்டு பிரகாசம் அடையும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. உங்களுடைய முகம் வெட்கத்தால நிறைஞ்சிருக்கா? நீங்க கர்த்தருடைய முகத்தை பாருங்க. தேவனுடைய முகத்தை பார்த்து உங்களுடைய முகத்தை என் மேல பிரகாசிக்க செய்யுங்க ஆண்டுன்னு ஒரு ஜெபம் பண்ணுங்க. உங்க முகத்திலோட வெட்கத்தை கர்த்தர் நீக்குவார். இரண்டாவதா சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 7வது வசனத்தின்படி கலக்கம் நீங்கி நாம் தைரியமா இருப்போம்.
கலக்கம் நம்ம விட்டு நீங்கும். மூன்றாவதாக சங்கீதம் 31ஆம் சங்கீதத்துல விடுதலை உண்டாகும். தேவனுடைய முகம் நம்ம மேல பிரகாசித்தா நமக்கு விடுதலை கிடைக்கும். நான்காவதாக சங்கீதம் 44ஆம் சங்கீதம் 24வது வசனத்தின்படி சிறுமையிலிருந்து நெருக்கத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படுவோம். ஐந்தாவதாக சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 135வது வசனத்தின்படி ஆண்டவருடைய முகம் நம்ம மேல பிரகாசித்தா அவருடைய பிரமாணங்களால் நாம் போதிக்கப்படுவோம். ஆண்டவருடைய வசனத்தால நாம் போதிக்கப்படுவதற்கு பல இடங்களை அலைந்து திரிகிறோம். பல வேதாம கல்லூரியில் போய் சேர்ந்து படிக்கிறாங்க, முயற்சிக்கிறாங்க. ரொம்ப நல்லதுதான், அது தேவைதான். கர்த்தர் எப்படி நடத்துகிறான்னு சொன்னால் நீங்கள் முன்னேறி கடந்து போகலாம், தவறில்லை. ஆனால் ஆண்டவருடைய முகம் நம்ம மேல பிரகாசிக்கும் பொழுது ஒரு போதனை அடைகிறோம், ஒரு டீச்சிங் நமக்கு கிடைக்கிறது. அதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இது 119ஆம் சங்கீதம் 135வது வசனத்தின்படி நாம் இதை விசுவாசித்து பெற்றுக்கொள்வோம். ஆறாவதாக மரணத்திற்கு தப்புவோம். சங்கீதம் 143வது சங்கீதத்தில் இதை வாசிக்கிறோம். கர்த்தருடைய முகம் உங்க மேல பிரகாசித்ததுன்னா உங்களை சுற்றிலும் மரண இருளின் பள்ளத்தாக்கு இருந்தாலும், மரண நதி நம்ம அருகில் ஓடிக்கொண்டிருந்தாலும், இயற்கையின் சீற்றத்தினாலே நம்முடைய தேசம் நிறைந்திருந்தாலும் நாம் மரணத்துக்கு தப்பி வைக்கப்படுவோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய முகம் பிரகாசிப்பதில் எவ்வளவு நன்மை பாருங்க. இது நாம் தியானிப்போம், இதை ஏற்றுக்கொள்வோம், இதன்படி வாழ முயற்சிப்போம். நிச்சயமாக எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இந்த நாளிலே செய்தி என்னவென்று சொன்னால், இவ்வளவு ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய முகம் நம்மில் பிரகாசிப்பதனாலே கிடைக்கிறது. தேவனுடைய முகம் நம்மில் பிரகாசிக்க என்ன செய்யணும்? 3 காரியங்களை மாத்திரம் பரிசுத்த ஆவியானவருடைய வழிகாட்டின்படி உங்களுக்கு சொல்லி ஜெபித்து நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, பாவத்தை, தீமையை நம்ம விட்டு அகற்ற வேண்டும். ஆபகுக் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை எப்படி பொறுத்து கொண்டிருக்கிறீர் அப்படின்னு ஆபகுக் தீர்க்கதரிசி அங்கலாய்த்து ஜெபிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் சுத்த கண்ணன், அவருக்கு பேர். உலகத்துல பல கண்ணன்கள் இருக்கலாம், கண்ணன்கள் என்று பல பேரை சொல்லலாம். ஆனால் வேதத்துல, பரிசுத்த வேதாகமத்திலே கண்ணன் என்கிற வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கு. வெறும் கண்ணன் அல்ல, சுத்த கண்ணன். சுத்த கண்ணா என்று அழைக்க தகுதி வாய்ந்த ஒரே தெய்வம் என்னை ரட்சித்த, நம்மை ரட்சித்த ரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு 100% அது பொருந்தும். அவருடைய பார்வையிலே பாவம் இல்லை. அவருடைய ஒரே பார்வையிலே மனம் கசந்து அழ செய்கிறார். அவருடைய பார்வை மிகவும் அற்புதமான ஒரு பார்வை. அவர் பார்த்தாலே பிசாசுகள் நடுங்குகிறது. பிரியமானவர்களே, அந்த ஆண்டவருடைய பார்வை, முக பிரகாசம் நம்ம மேல விழணும்னா அவரு நம்மளோட பாவத்தை பார்க்க கூடாது. அவர் சுத்த கண்ணன், பாவத்தை பார்க்க மாட்டார், தீமையை பார்க்க மாட்டார். அப்புறம் தேவனுக்கு விரும்பாத காரியங்கள், தீமைகளை நம்ம விட்டு அகற்ற வேண்டும். எதுவெல்லாம் தீமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பார்க்க விரும்பாத எல்லாமே தீமை தான். அவர் எதை பார்க்க விரும்புகிறாரோ அது மட்டும் தான் நன்மை. நமக்கு நன்மை வேணுமா? நன்மையும் கிருபையும், இந்த மாதிரி வாக்குத்தத்த வசனத்தின்படி நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரணுமா? பாவத்தை உங்களை விட்டு அகற்றிடுங்க, தீமையை உங்களை விட்டு அகற்றிடுங்க. தீமையை நம்ம விட்டு அகற்றும் போது நிச்சயமாக கர்த்தருடைய பார்வை நம்ம விடும். அவருடைய முகத்தின் பிரகாசத்தினால் நாம் திருப்தியாவோம். சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் சங்கீதம் 14வது வசனப்படி, தீமையை விட்டு நாம் விலகி நன்மையை பின்தொடர வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும். அதுதான் அந்த காலையோட பரிசுத்தாவின் அழுத்தமாக உணர்த்துகிறார். தீமையை விட்டு நாம் விலக வேண்டும், பாவத்தை விட்டு விலக வேண்டும். கர்த்தர் விரும்பாத காரியங்களை நம்ம விட்டு தூக்கி எறிய வேண்டும். உன்னுடைய தேவநாயகத்தை உன்னை ரட்சிப்பதற்கும், உன் சத்துருக்கள் உன்னுடைய கருத்தில் ஒப்புக் கொடுப்பதற்கும் உன் பாளையம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க கடவுது. பாளையத்துக்குள்ளே, உங்களுடைய வீட்டுக்குள்ளே, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேவன் உலாவ விரும்புகிறார். அவர் உலாவ விரும்புகிற இடத்துல மிகப்பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். சத்துருக்களின் பிடரியை ஆண்டவர் பிடித்து ஆண்டவர் நம்மை விட்டு அகற்றி போடுவார். சத்துருக்களுடைய கால்களை நசுக்கி போட கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். அதுக்கு நாம் செய்ய வேண்டியது, நம்முடைய பாளையத்தை சுத்தமா வைத்துக் கொள்ள வேண்டும். பாளையத்துக்குள்ள பிசாசு வருவதற்கு அவன் எடுக்கிற முதல் முயற்சி, பாவத்தை உள்ளே திணிப்பான், இச்சையை உள்ளே திணிப்பான். சிந்தனைகளை, பாவங்களை கொண்டு வந்து வைத்து நாமே பாவத்துக்கு இடமளிக்க நம்மை இயக்குவிக்கிற அளவுக்கு அவன் கிரியை செய்வான். பாவத்துக்கு ஒரு மனிதன் இடம் கொடுக்கும்போது அந்த பாவம் அவனை இயக்குகிறது, அவனை அடிமைப்படுத்துகிறது. சுலபமாக பிசாசு பாளையத்துக்குள்ளே வந்து எல்லாவற்றையும் கெடுத்து நாசம் பண்ணி அழித்து அவன் ஒன்றுமில்லாமல் ஆக்க ஆயத்தமா இருக்கிறான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியை எச்சரிக்கிறார். நாம் நம்முடைய பாளையத்தில் தீமையை நம்மை விட்டு அகற்றுவோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் விரும்பாத காரியங்களை விட்டு அகற்றி போடுவோம். இதில் நாம் கவனமாக இருக்கும்பொழுது, சங்கீதம் 34ஆம் சங்கீதம்
16வது வசனம் தேவனுடைய எச்சரிப்பு வருது பாருங்க. தீமை செய்கிறவர்களை பூமியில் இராதபடி அழிக்க கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமா இருக்குது. கர்த்தருடைய முகம் நம்மேல் பிரகாசிக்கும் பொழுது நமக்கு நன்மை வருகிறது, ஆசீர்வாதம் வருகிறது, மரணத்துக்கு விலக்கப்படுகிறோம், எல்லாம் நடக்கிறது. ஆனால் தீமையை நம்ம விட்டு அகற்றாமல் இருந்தால் அதே கர்த்தருடைய முகம் நமக்கு விரோதமாக திரும்புகிறது என்பதை வேதம் எச்சரிப்பதில் தவறுவதில்லை. பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் ஆலோசனையும் நமக்கு நேராக வருகிறது, எச்சரிப்பு நமக்கு நேராக வருகிறது. தீமை நம்மை விட்டு அகற்றுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்து நடத்துவாராக. இரண்டாவது, கர்த்தருடைய முகம் நம்மேல் பிரகாசிக்கப்பட்டு அதனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்பதில் நாம் கவனமா இருக்க வேண்டும். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் யார்? என்னாகமத்தினுடைய புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு இன்று வாசிக்கிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் உள்ள அருமையான ஒரு ஆசீர்வாதத்துக்குரியதான ஒரு வசனம். என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன். நீ ஆரோனோடும் அவன் குமாரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக என்பது. பிரியமானவர்களே, ஆண்டுடைய முகம் நம்ம மேல பிரகாசிக்க செய்யணும், கர்த்தருடைய முகம் நம்ம மேல பிரசன்னமா இருக்கணும், நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம பாதுகாக்கப்படணும்னா செய்ய வேண்டிய முக்கியமான வேலை நாம் இஸ்ரவேலரா இருக்கணும். பரிசுத்த வேதாகமம் 2 ஜாதிகளையாக மனிதர்களை பிரிக்கிறது. இந்த உலகத்துல 1008 ஜாதி இருக்கலாம், 1000க்கு மேற்பட்ட ஜாதிகள் காணப்படுகிறது. ஆனால் பரிசுத்த வேதம் 2 ஜாதி தான். ஒன்னு தேவனை அறிஞ்சவன், இன்னொன்னு தேவனை அறியாதவன். தேவனை அறிந்த ஜனங்கள் யார்? இஸ்ரவேலர்கள். அவர்கள் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். யாக்கோபு தனித்து ஜெபித்திருக்கும் போது ஆண்டவர் அவனுடைய தொடை சந்தை தொட்டு அவனுக்கு பேர் கொடுத்தார். நீ இனிமே யாக்கோபுன்னு சொல்லப்படாம இஸ்ரவேல்னு சொல்லப்படுவார். பிரியமானவர்களே, அதனால அவன் நொண்டி நொண்டி நடந்தான். தேவனுடைய தொடுதலுக்கு உட்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டவர்கள் தான் இஸ்ரவேலர். தேவனுடைய தொடுதலுக்கு நாம் நம்ம விட்டு கொடு. ஆண்டவரே, என்னை தொடுங்கப்பா, என்னை சந்திங்கப்பான்னு ஒவ்வொரு நாளும் நீங்க தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமா கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பார். உங்களை விடுவிக்க வேண்டிய காரியத்தை விடுவித்து தமக்கு சொந்த ஜனமாக கர்த்தர் அங்கீகரித்துக் கொள்ளும் பொழுதுதான் கர்த்தருடைய முகம் உங்க மேல் பிரகாசிக்கும். கர்த்தர் உங்க மேல கண்ணை வைப்பாரு. கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாரு. சும்மா கர்த்தர் நம்ம மேல கண்ணை வச்சிட மாட்டார். நீங்க ஒப்பு கொடுக்கணும், முழுமையா ஒப்பு கொடுக்கணும். 100% உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். டெய்லியும் ஒப்பு கொடுக்கணும். தினந்தோறும் நீங்க ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருடைய முகம் உங்க மேல பிரகாசிக்கும். தேவனுடைய முகம் உங்க மேல பிரகாசிக்கும் பொழுது நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்க விடுவிக்கப்படுவீங்க, நீங்க பலப்படுத்தப்படுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை நீங்க அனுபவிப்பீங்க. இதுதான் இந்த காலவெளியில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற முக்கியமான அவசரமான ஒரு ஆலோசனை கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதுக்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் நீங்க வாசிங்கன்னா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டவங்க, ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்டவங்க யார்? யார் ஜெபம் பண்ணா கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதிப்பார்? எல்லாரும் ஜெபிக்கலாம் தேசத்துக்காக, தவறு கிடையாது. ஆனா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான் ஜெபிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் இங்கே ஆணித்தரமா உணர்த்துகிறார். என் நாமம் தரிக்கப்பட்டவர், ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டவங்க யாரு? தங்களை தேவனுக்கு தாழ்த்துறவங்க. நான் ஒன்றுமில்லப்பா அப்படின்னு சொல்லி தாழ்மையின் சிந்தையோடு உபவாசத்தோடு கர்த்தர் நோக்கி கதறவங்க தான் தேவனுடைய ஜனங்கள். இரண்டாவது யார் தேவனுடைய ஜனங்கள்? தேவனை நோக்கி அனுதினமும் ஜெபித்து கொண்டே இருக்கிறவர்கள் தேவனுடைய ஜனங்கள். தானியேல் ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபிக்கிறார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சட்டம் ஏற்றப்பட்ட பின்பும் தலைக்கு மேல கத்தி தொங்கி கொண்டிருக்குது, சிங்கக்கபி ஆயத்தமா இருக்குது. அதையெல்லாம் அறிந்த தானியேல் ஜெபிக்க தவறவே இல்லை. ஜெபிக்கிறவர்கள். மூன்றாவதாக தேவனுடைய முகத்தை தேடுகிறவர்கள், அவங்க தான் கர்த்தருடைய ஜனம். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் யாரை சொல்றாரு ஆண்டவர்? தாழ்மைப்படுறவங்க, ஜெபிக்கிறவங்க, ஆண்டோட முகத்தை ஆவலா தேடுறவங்க. 4வதாக பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிறவங்க, தங்களுடைய வழிகளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறவங்க. இவங்க தான் தேவனுடைய ஜனம். சொந்த வழியில இஷ்டம் போல
ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் வந்து அல்லேலூயா ஆமென்னு ஆராதனை பண்ணிட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு பரிசுத்தவான்கிற வேஷம் போட்டுட்டு திங்கக்கிழமை பாவியா மாறுறவங்க தேவனுடைய ஜனங்கள் அல்ல, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்ல மாட்டார். அவருடைய முகம் அவர்கள் மேலே பிரகாசிக்காது. ஏமாந்து போகாதீங்க, உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீங்க. கர்த்தருடைய முகம் உங்க மேலே பிரகாசிக்கணும்னா நீங்க தேவ ஜனங்களா இருக்கணும், ஜெபிக்கணும், அந்த தினம் கர்த்தரை தேடணும், தேவனுடைய முகத்தை தேடணும், தீமையை விட்டு விலகணும், பாவத்தை விட்டு விலகணும், சொந்த வழியை விட்டு விலகணும், தேவனுடைய வழிக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். அவர்களுடைய மேலதான் தேவனுடைய முகம் பிரகாசிக்கும். அவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். அவங்க தான் பிரித்தெடுக்கப்பட்டவங்க. இதில் நம்ம கவனமா இருப்போம். கடைசியாக மத்தேயு அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இயேசுடைய கட்டளை என்ன? சகல ஜனங்களை சீஷராக்குங்க. நாம் அவருடைய ஜனமா இருக்கணும், சீஷரா இருக்கணும். இரண்டாவது, இயேசுவின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கணும். அதான் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். மூன்றாவது, அவர் நாமம் தரிக்கப்பட்ட நாம் அவருடையவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். இதில் ரொம்ப கவனமா இருக்கணும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்திலிருந்து 18ஆவது வசனத்தில் நீங்க வாசிங்கன்னா, நாம் விலக வேண்டிய எல்லா காரியத்தை விட்டு விலகணும். அங்க பெரிய நீண்ட ஒரு பட்டியல் இருக்கு. நீங்க அதை சும்மா இருக்கும்போது எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்துல 18ஆம் வசனம் வரைக்கும், 13ஆம் வசனம் கடைசி வசனத்துக்கு நீங்க வாசிங்கன்னா, அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கு எது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் எது? நீங்கள் அவைகளை விட்டு வெளியே வாருங்கள், உலகத்தை விட்டு வெளியே வாருங்கள், உலகத்தின் காரியங்களை விட்டு வெளியே வாருங்க. கர்த்தருடையவர்களா இருந்தீங்கன்னா, ஃப்ரெண்டுக்காக எதைய வேணும் செய்யறவங்க கர்த்தருடைய உலகளா இருக்க முடியாது. உலகம் வேணுமா, உலக ஃப்ரெண்ட்ஸ் வேணுமா, சொந்தக்காரன் வேணுமா, அப்ப கர்த்தரை விட்டுருங்க. கர்த்தரும் வேணும், எனக்கு உலகமும் வேணும், சொந்தக்காரங்களும் வேணும், நண்பனும் வேணும் அப்படின்னா, நீங்க உங்களை மாதிரி பரிதபிக்கப்பட்டவங்க யாரும் கிடையாதுன்னு சொல்ல முடியும். நீங்க தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன்னா விட்டு வெளியேற வேண்டியதெல்லாம் விட்டு வெளியேறணும், அசுத்தமானதை விட்டு வெளியேறணும். அவர்கள் கிரியைகளுக்கு நீங்கள் உடன்படாமல் இருக்கணும். அவர்களையும் கர்த்தருக்குள்ள ஆதாயப்படுத்த நீங்க முயற்சிக்கணும். விட்டு வெளியே வரணும்னா தாய் தவணை எல்லாம் சொந்தக்காரெல்லாம் விட்டுட்டு தூரம் போயிரு எல்லாரையும் முறிச்சுக்கணும் அர்த்தம் கிடையாது. அவங்கள நேசிக்கணும், ஆனா அவங்களுடைய கிரியைகள் தவறு அப்படிங்கிறத உணர்த்தணும். நீங்க வேறுபட்டவர்களா இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுல கவனமா இருப்போம். கர்த்தருடைய முகம் உங்களை பிரகாசிப்பதற்கு இது ஏதுவாக இருக்கும். மூன்றாவதாக, கடைசியாக, தேவனுடைய முகம் நம்ம மேல் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால், சங்கீதங்கள் புத்தகம் 34ஆம் சங்கீதம் 5ஆவது வசனம் நீங்க வாசிங்கன்னா, தேவனுடைய முகத்தை மட்டுமே நாம் நோக்கி கொண்டிருக்க வேண்டும். சங்கீதம் 134ஆம் சங்கீதம், 134ஆம் சங்கீதத்துல, எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. எங்களுடைய இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது என்பதுல நாம அதுல அதிக கவனம் செலுத்த வேண்டும். கர்த்தருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக அவருடைய முகத்தின் சாயலால் நாம் திருப்தி ஆவோம். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் தான் 5ஆவது வசனம் தான். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. சங்கீதம் 34ஆம் சங்கீதம் தான் 5ஆவது வசனம். அந்த வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, தேவனுடைய முகத்தை மட்டுமே நாம் நோக்கி கொண்டிருக்க வேண்டும். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 29 மற்றும் 30 வசனம் நீங்க வாசினா, இயேசுவை நோக்கி நடக்க ஆரம்பித்த பேதுரு காற்றையும் கடலையும் பார்த்து தண்ணிக்குள்ள போயிட்டார். அற்ப விசுவாசி என் சந்தேகப்பட்டார் என்று கர்த்தர் அவனை ரட்சிக்கிறார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பயணிக்க வேண்டும். பரலோக பயணத்தில் இருக்கிற நாம் வேற எதையும் பார்த்து கொண்டு, இந்த உலகத்தை பார்க்கக்கூடாது, உலகத்தின் காரியங்களை பார்த்து கொண்டு கூடாது. கர்த்தரை மட்டும் நாம் பார்த்து நோக்கி நம்முடைய பயணத்தை தொடரும்போது நிச்சயமாக நாம் வெட்கப்பட மாட்டோம், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசினா, விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர் இயேசுதான். அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு நாம தளராம நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கணும். கடைசியாக சங்கீதம் 123ஆம் சங்கீதம் 2ஆவது வசனத்தின்படி நாம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், நம்முடைய கண்கள் அவரையே நோக்கிட்டு இருக்கணும். அவருடைய முகம் நம்ம மேல பிரகாசிக்கணும்னா அவருடைய முகத்தையே நாம் நோக்கி கொண்டு இருக்கணும். எது வரைக்கும் நோக்கணும்? இறக்கம் கிடைக்கிற வரைக்கும் நோக்கணும். எப்படி ஆண்டுடைய முகத்தை பார்க்கணும்? ஒவ்வொரு நாள் நீங்க எப்படி பார்ப்பீங்க? கர்த்தரை நான் பெரிய நீதிமான், என்னை நீதிமான் ஆக்கிட்டாரு, நான் ஆண்டோட பிள்ளை அப்படின்னு போய் பார்க்க கூடாது. எஜமான வேலைக்காரன் நோக்கிற மாதிரி நோக்கணும். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களை நோக்கி இருக்குமா போல், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டிகளை நோக்கி இருக்குமா போல், எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய கண்கள் அவரையே பார்க்கணும். எஜமானை பார்க்கிற மாதிரி பார்க்கணும். நம்மை படைத்த ஆண்டவரை நாம பார்க்கணும். நாம் அவருடைய கையின் படைப்புகள்.
நம் மண்ணான மனிதர்கள் என்பதை மறந்து விடாமல் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஒவ்வொரு நாள் அவர் நோக்கி பார்த்தா தான் பிழைப்போம். இதை நம்ம மனசுல வச்சு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவனுடைய முகத்தை யார் அவர் தம்முடைய முகத்தை யார் மேல பிரகாசிக்க செய்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதலாவது பாவத்தை தீமை விட்டு விலகுற மேல தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்கிறார். இரண்டாவது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இஸ்ரவேலர் மேல கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்கிறார். கடைசியாக யார் மேல கர்த்தருடைய முகத்தை பிரகாசிக்க செய்கிறார்? தேவனை மட்டுமே நோக்கி கொண்டிருக்கக்கூடிய முகத்தை ஆண்டவர் தம்முடைய முகத்தை அவர் மேல பிரகாசிக்க செய்கிறார். இதில் நாம் கவனமா இருப்போம். கர்த்தருடைய முகத்தினாலே வருகிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த சங்கீதக்காரன் ஜெபித்த ஜெபத்தை நாம் மீண்டும் ஜெபிப்போம். நாம் ஆரம்பத்தில் வாசித்தோம் இல்லையா? 63ஆம் சங்கீதத்தில் அந்த முதல் 2 வசனங்களை நம்ம வாசித்தோம் இல்லையா? அந்த வசனத்தை மீண்டும் நான் உங்களுக்கு வாசித்துட்டு நான் கடந்து போகிறேன். சங்கீதம் 67ஆம் சங்கீதம், மன்னிக்க வேண்டும், 67ஆம் சங்கீதம் முதல் 2 வசனம். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படி தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆண்டோட முகம் நம்ம பிரகாசித்தா எவ்வளோ நன்மை இருக்கு. சமுதாயத்தில், உலகத்தில் நம்ம உயர்ந்தவர்களாக இருப்போம். பரலோக பாக்கியவான்களாக மாறுவோம். கர்த்தர் இந்த வசனங்களை உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்கள் பரலோகத்தின் தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் இந்த திருவாய்மொழிகளை கேட்கும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் தயவுள்ள சித்தம் எங்களுக்குள்ளே பூரணமாய் நிறைவேறட்டும். எங்களை ஆசீர்வதிங்க, எங்களோடு கூட இருங்க, எங்களை பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்ளும். உங்களுடைய ஜனங்கள் மேலே மகிழ்ந்திருக்கும்படி திரும்பவும் உங்களுடைய ஜனங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்ற வேத வசனத்தின்படி உங்களுடைய ஜனங்களாகி எங்களை உயிர்ப்பிங்க, எங்களை வழி நடத்துங்க. உங்களுடைய சத்தியத்தின் பாதையில் எங்களை நடக்கப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை கேட்டும் நம் மக்களை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அடி நான் ஆசீர்வதித்து செபிக்கிறேன். உங்களுடைய கரம் இந்த பிள்ளைகளோடு கூட வந்து தங்கி நடத்தட்டும். உங்களுடைய முகத்தின் சாயலால் இந்த பிள்ளைகளை திருப்தியாக்குங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. கர்த்தரோடு இருப்பார்.